ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பிப்ரவரி 9ஆம் தேதி தை அமாவாசை. அன்னைக்கு தினம் ஒரே ஒரு அரச இலை போதும். அந்த அரச இலையில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை எழுதி உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வச்சிங்க அப்படின்னா பண கஷ்டம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. உங்கள் வாழ்க்கையிலையும் சுக்கிர திசை ஏற்படும், ராஜயோகம் ஏற்படும். நம்ம தை அமாவாசை அன்னைக்கு பண்ணக்கூடிய பல பரிகாரங்களை பல வீடியோக்களை பார்த்து வந்துட்டுருக்கோம். பல பேருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும், பலவிதமான பரிகாரங்கள் சொல்கிறீங்க, அதில் எதை பண்ணால் என்ன பலன் கிடைக்கும்னு. இப்போ உதாரணத்துக்கு நமக்கு கஷ்டம் இருக்கும்போது பல சாமியை கும்பிட்றோம். பல சாமியை கும்பிடும்போது ஏதாவது ஒரு சாமி கை கொடுத்துறாதா அப்படிங்கிற நம்பிக்கை தான். அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்கள் பண்ணும்போது அந்த ஒரு 4-5 பரிகாரத்தில் ஏதாவது ஒன்றாவது கை கொடுத்து உங்களுக்கு உதவுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்பிக்கையோடு செய்யக்கூடிய எந்த ஒரு தெய்வ விஷயங்களுக்கும் நிச்சய பலன் இருக்கோ, அது வீண் போகிறது கிடையாது. அது மாதிரி இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பரிகாரமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரிகாரம். தை அமாவாசை அப்படிங்கிறது உங்கள் பித்ருக்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கறதுக்கோ இல்லை பித்ருக்கள் சாபத்தை பித்ருக்களோட கடனை அடைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற நாளாக இருந்தாலும் அன்றைக்கி உங்கள் வீட்டில் சில பூஜை முறைகள் நீங்கள் பண்ணணும், சில பரிகார முறைகள் நீங்கள் செய்யணும். அது மூலயமா செல்வ செழிப்பை ஏற்படுத்த முடியும். தனவசியம், பணவசியம் இது எல்லாத்தையும் உண்டு பண்ண முடியும். ஏன்னா அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய நாட்கள் வளர்பிறை நாட்கள். அந்த வளர்பிறை நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நிர்ணயம் பண்ணக்கூடியதே அந்த அமாவாசை தான். அதுவும் தை அமாவாசைனா கேட்கவா வேணும். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா ஒரே ஒரு அரச இலை. எதுக்கு அரச இலையை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அரச இலைக்கு நம்மளோட தோஷங்களை நீக்கக்கூடிய ஒரு அபாரமான சக்தி இருக்குது. மருத்துவமும் மகத்துவமும் அதிகமாக இருக்கக்கூடிய அரச இலையை தான் நீங்கள் தை அமாவாசை அன்னைக்கு இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகார முறை பூஜை முறைக்கு பயன்படுத்த போகிறீங்க. அரச இலையை தை அமாவாசை அன்னைக்கு பறிக்காமல் அதுக்கு முந்தின நாளே பறித்து வச்சுருங்க. வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு ஒரு அரச இலை எடுத்துகிட்டு வந்தீங்கல்ல, அந்த அரச இலையையும் ஒரு பேனாவும் எடுத்துக்கோங்க. அந்த அரச இலையில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை எழுதணும். இது என்ன மந்திரம் அப்படின்னா, தை அமாவாசை அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை வருது. வெள்ளிக்கிழமை எந்த ஒரு பகவானுக்கு உகந்ததுன்னு கேட்டிங்கன்னா சுக்கிர பகவானுக்கு உகந்தது. அதனால் சுக்கிர பகவானுக்கு உகந்த ஒரு மந்திரத்தை தான் அந்த இலையில் எழுத போகிறோம். அது என்ன மந்திரம் அப்படின்னா, ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். இது சுக்கிர பகவானோட காயத்ரி மந்திரம். இந்த காயத்ரி மந்திரத்தை அந்த இலையில் எழுதி உங்கள் வீட்டோட பூஜை அறை இருக்குல்ல, பூஜை அறையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சாமி படத்துக்கு பின்னாடி யார் கண்ணையும் படாத அளவுக்கு ஒழிச்சு வச்சுடுங்க. அந்த அரச இலை காய்ந்து போகிற வரைக்கும் அது அங்கேயே இருக்கலாம். முடிஞ்சால் இந்த அமாவாசை தை அமாவாசைக்கு எழுதி வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த அமாவாசை வரும்போது அதை எடுத்து பாருங்கள். அது காய்ந்து போயிருந்துச்சுன்னா அது கால்பட இடத்துல விட்டுட்டு அதே அமாவாசை தினத்தில் இப்போ நம்ம சொல்லிக்கக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை எழுதி இலையை எங்கே எடுத்தீங்களோ அதே இடத்துல புது இலையை வச்சுடுங்க. கண்டிப்பாக இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் ராஜயோகம்தான். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.